பேசாம நீ பாட்டுக்கு வந்தீன்னா எல்லாரையும் நான் எதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். வாமா வந்து கிளம்பு. மகேசனே, என்ன ஆச்சுனே? ஏன் இப்ப காவியா உன்னை திட்டுதா? சித்தி வேலை பார்க்கணும், கூட்டிட்டு வா அப்படின்னு. சித்தி பாவம் தானே, ஒரே இடத்துல அவங்க எத்தனை நாள் தான் இருப்பாங்க? ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும்ல. அதுக்காக தான் அக்கா வீட்டில் வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்காங்க. அது கூட இருக்கக்கூடாதா? வந்துதான் 4 நாள் ஆச்சுல்ல சோனி, அதான் கூப்பிடுறேன். வாடா வரேன். அருண் தம்பி, அர்ஜுன் தம்பி, போயிட்டு வரேன்ப்பா. ஆ சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கக்கா. ம் சரிங்கப்பா. சத்யா, சோனி, வரேம்மா. ஆ சரிங்க சித்தி. சரி சித்தி. போடா, இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்க? போவோம். சரிங்க மச்சான், வரேன். சரி மச்சான். போயிட்டு வரேன். சரி சரி சோனி, வரேன். ம் சரிண்ணா. சரி சரி, போயிட்டு வரேன். எப்படி பேசுறான் பத்தியா? என்ன அவக்கு இருக்க மாதிரி இருக்கியான்? அதை கேட்க போறதுக்கு நீங்க எதுக்கு அர்ஜுன் மாமா என்ன திட்டுறீங்க? ஆமா சத்யா, ஓவரா பேசுறான். அவங்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு நீனு? அதுக்கு தான். ஏதாவது நீ பேசுறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றானா பத்தியா? ஒரு மாதிரி கோவமாவே பேசுறான். அதுக்கு தான் சத்யா உன்னை நான் திட்டினேன். அவனை திட்ட முடியுமா நானு? உன்னை தானே திட்ட முடியும், அதான். இருந்தாலும் மகேஷ் அண்ணி இவ்வளோ மோசமா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல அர்ஜுன் மாமா. சரி, பாவம் சித்தி. எங்க வீட்டுக்கு வரதும் இல்லை, எங்களை பார்க்கறதும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா என் சித்தி வந்தா கூட இருக்கக்கூடாதா? எல்லாம் அந்த காவி ஆடுற ஆட்டம், வேற ஒன்றும் இல்லை. நானும் அப்படி இருக்க மாட்டேன் சத்யா. இப்போ அம்மா வந்துட்டாங்கன்னு வையேன், அவங்கள்ட்ட இங்கே வந்து சண்டை போட்டுட்டா இருக்க முடியும்? நம்ம ஒய்ஃப்க்கு நம்மளே ஹெல்ப் பண்ணலாம்ல. ஒய்ஃப் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆக தான் செய்வாங்க. ஏன்னா குழந்தையும் மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பார்க்க முடியாது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. நாம தான் எடுத்து சொல்லணும் அம்மா வருவாங்க போவாங்கன்னு. அதுக்காக அவங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் நாமளும் ஆடிட்டே இருக்க முடியுமா? சொல்லு. ஆ ஆமா அர்ஜுன் மாமா, அதான் நானும் கேட்குறேன். ரொம்பவே ஓவரா பண்றா மகேஷ். சரி. சரி மச்சான், வரியாடா? கொஞ்சம் வீடு பார்க்கணும். ஓகேடா, தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்க்கலாம். சின்ன வீடா இருந்தா போதும்ல, குட்டியா இருந்தா போதும்டா. ஒரே ஒரு ரூம், கிச்சன், பெட்ரூம். பெட்ரூம்லாம் தேவையில்ல. ஒரே ஒரு ரூம், கிச்சன், பாத்ரூம் இருந்தா மட்டும் போதும் இப்போதைக்கு. சரி மச்சான், வா போய் பார்க்கலாம். சோனி, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அருண், மந்த்லி ஒரு 3000 இந்த மாதிரி இருந்தா கூட போதும். சிம்பிள் வீடாவே பாருங்கப்பா, ரொம்ப கிராண்டா அப்படி இப்படிலாம் பார்க்காதீங்க. சிம்பிளா தான் சோனி பார்க்க போறேன், ரொம்ப கிராண்டாலாம் பார்க்கல நம்ம இருக்க நிலைமைக்கு. ம் சரி. சரி வரேன். சரி அருண். சத்யா, நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. வா மச்சான், கிளம்புவோம். வெயில் வேற சரி வெயில் போடுது. ஆமாடா. செல்வி, அழுகாம போயிட்டு வாடி. ஏக்கா, இன்னும் 2 நாள் இருடின்னு ஆசையா என்கிட்ட கேட்ட. என்னால இருக்க முடியலேக்கா, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல செல்வி, அதனால ஒன்றும் இல்லை. நீ போயிட்டு வா, இன்னொரு நாள் வந்து இருந்துக்கலாம், சரியா? அவன் இப்படி கோவப்பட்டு கூப்பிடும்போது அதையும் மீறி நம்ம இருக்கிறது நல்லதில்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், கோவப்பட்டு கூப்பிடும்போதே நம்ம பாட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லைல்ல. நீ இப்போ பிள்ளைய பார்த்துட்டு அவளால் வேலை பார்க்க முடியல போல பொண்டாட்டிக்கு. அதான் பொண்டாட்டி இப்படி இருக்கும், கோவம் வந்துருச்சு அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி செல்வி, பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் அடி. சுபியை பற்றி ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுபியை பற்றிலாம் நான் ஒன்றும் கவலைப்படலக்கா. நீ என் பிள்ளையை பார்த்துக்கும் போது எனக்கு என்ன கவலை? நீ இருந்தா அவள் பத்திரமா இருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியாதா? இல்லை, இருந்தாலும் நீ வந்தோன்னே தம்பி, குட்டி தம்பி அப்படி பண்ணுறான், அடிக்கிறான் வைக்கிறான்னு உங்ககிட்ட சொல்லலாம்ல. என்னாலும் உன் மனசில் இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அக்கா அக்கா தம்பி அடிச்சுக்க தான் செய்யுங்க, அதுக்காக நம்ம கோச்சிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ விடு. செல்வி, போயிட்டு சண்டை கிண்டை போட்டுறாம உன் போக்கில் இருமா. சரியா? அவன் பாரு, என்கிட்ட கூட பேசுகிறானான்னு ரொம்பதான் ஓவராக பண்ணுறேன். என்கிட்ட கூட ஒரு நல்லா பேசக்கூடாதா? முன்னாடிலாம் எப்படி பேசுவேன்? முன்னாடிலாம் அப்படி பேசுவேன் இல்லடி பெரியம்மா, அப்படி பெரியம்மா இப்படி பெரியம்மான்னு. என்னடி பேசவே மாட்டேங்கிறேன் இப்பெல்லாம்? இப்படியா மாறுவேன்? எத்தனை வருஷண்டி இப்போ பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இந்த மாதிரி மாறிடுச்சு. என்னத்த சொல்ல, எனக்கு மூத்த பிள்ளையே அவன் தானடி. இப்படி பேச மாட்டேங்கிறேன், சரியா? மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறேன். என்னமோ சரி பெரியம்மா, போயிட்டு வரேன், அத்தோட சரிதான் பேச்சு. சரி, என்னமோ பிள்ளை குட்டியோட 100 வருஷத்துக்கு நல்லா இருந்தா சரிடி. ஏக்கா சரி விடுக்கா, அவன் போக்கே அப்படிதான். அவன் என்னத்தை நினைக்க, என்னையும் தான் அம்புட்டு பேச்சு கிளம்ப சொல்லி கோவப்பட்டு அழுது பொழுது என்னத்தை பண்ண போகிற சொல்லு. என்னமோ நேரங்காலன்ட்டு போக வேண்டியதான்.
சரிக்கா, மாமாட்ட சொல்லிடு, நான் போயிட்டு வரேன். சரி செல்வி, பத்திரம், போயிட்டோம். பாவம், வந்து ஒரு 5-6 நாளைக்கு பிள்ளையால இருக்க முடியல. என்ன பண்ண, அங்க சின்ன குழந்தையெல்லாம் வச்சிருக்கா. பாவம் தான், என்னதான் இருந்தாலும் அவங்க நிலைமையை பார்த்தா. நேரம் ஆயிட்டே இருக்கு. இந்த சரஸ்வதி என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஏ சரஸ்வதி, எம்புட்டு நேரம் பார்த்தா ஜோடிச்சுட்டே நிப்ப. ஆமா ஆமா, சோடிச்சுட்டு நிக்கிறத நீங்க பாத்தியே. நான் இங்க வீட்டுக்குள்ள அம்பிட்டு வேலையும் பார்த்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது. நீங்க சோடிச்சுட்டு நிக்காவலாம். நீங்க சோடிக்கிறத விட நான் சோடிக்கிறேன். அம்மாடி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு உன்கிட்ட தப்பிக்க முடியாது. சரி வா, நகை எடுக்க போகணும். இதான் வாரேன். இங்க 5 சீலாலாம். ஆ சீலா நான் இங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. 5 கிளம்பிட்டா. ஏங்க, இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும் கேட்கணும்னு நினச்சேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயமும் இல்லை. என்னன்னா, பெரிய மருமக ஷீலா, அவளை கூட்டிக்கிட்டு நாம் நகை எடுக்க போகிறோம். அது சரி. மக 5, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். அவளை கூட்டிகிட்டு போகிறோம். சரி. பெரிய மருமகளை கூட்டிகிட்டு போனால் சின்ன மருமக அவள் கோச்சிக்கிற மாட்டாளா? ஏன் திருப்பி கூட்டி வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கா? பேசாம இருந்துக்க சொல்லிட்டே. நீ கூட வாரதுன்னா வா, இல்லைன்னா அவங்கள 2 பேத்தையும் கூட்டிட்டு போய் முடிச்ச நகையை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற, கூட வாரியா? இல்லைன்னா பேசாம வீட்லயே இருக்கிறியா? என்ன பண்ற? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏங்க, எல்லாத்துக்கும் ஒரு புள்ள வச்சிருக்கிறோம் நாம. அந்த ஒரு பிள்ளைக்கு ஒன்னொன்னா பார்த்து எடுக்கும்போது 2 மருமூளை வச்சுக்கிட்டு எடுத்தா தானங்க நல்லா இருக்கும். பார்த்து பார்த்து ஒன்னொன்னு அவ ஒரு சாய்ஸ் சொல்லுவா, இவ ஒரு சாய்ஸ் சொல்லுவா, அவ ஒரு டிசைன், இவ ஒரு டிசைன் மாடல் சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து எடுப்பாளுகள்ல. அதுக்கு தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் அவ ஒரு நாளைக்கு, ஏங்கத்த உங்க பெரிய மருமகளை தான் கூட்டிட்டு போய் நகை எடுத்திய, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களாத்தேன்னு என்கிட்ட வந்து முன்னாடி நிக்க மாட்டாளா? ஏன் சொல்லல வைக்கலன்னு? அதெல்லாம் வந்து நிக்க மாட்டாங்க. நீ போய் கிளம்பி வா. வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறியா? ரொம்ப தான் பண்றியா? என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை மாதிரி வராது. சீலாவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க. சோனி பிள்ளை மாதிரி என்னதான் இருந்தாலும் வராது. ஏதோ நம்ம நல்லதுக்கு சொல்லுது அந்த சோனி பிள்ளை, அது புரிய மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியதான் போகுது சோனியை பத்தி. அது புரியறப்போ புரியட்டும். உன் வேலை என்னமோ அதை பாரு. சும்மா இனி சின்ன மகனை கூப்பிடுறேன், சின்ன மருமகளை கூப்பிடுறேன்னு வந்து நிக்காத. இப்ப என்ன, உங்க கூட நான் வரணும், அவ்வளவுதானே. வாரேன் வாரேன். ரொம்ப தான் பண்றீங்க, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அப்பா கிளம்பிட்டேன் நானு. கிளம்பிட்டியா? போகலாமா? எங்க உங்க அண்ணி? நீ இந்த 1 செகண்ட்ல கிளம்பிடுறேன்னு சொன்னாங்கப்பா. யார் யார் போறோம்? சின்னண்ணே வராளா? இல்லம்மா, சின்ன நனு வரல, பெரிய நனு வரல. அண்ணி, நீ, உங்க அம்மா 3 பேரும் தான். ஓ அப்படியா, சரிங்கப்பா. ஏம்மா, உன் சின்ன எதுவும் வரணுமா? இல்லப்பா, அதுக்கு இல்ல வராங்களா என்னன்னு கேட்டேன். சோனியும் சின்ன அண்ணனும். யாரும் இனி வரமாட்டாங்க. சரியா? நீங்க கிளம்புங்க, நாம போவோம். என்ன சரஸ்வதி, வார ஐடியாவா இல்ல வீட்ல இருக்கிறியா? இல்ல இந்த வாரே. வா வா. கிளம்புங்க, நம்ம போவோம். சரிங்கப்பா. அடடடே, ஏ தங்க பிள்ளை தூக்கமா? தங்கத்துக்கு என்ன இப்படி தூக்கம்? அப்பத்தா வந்தது கூட தெரியாம எப்படி தூங்குறாரு பாரு இவரு. டேய் அப்பகிட்டி, அப்பத்தா இன்னைக்கு ஒன்னு எழுப்ப போறேன் பாரு. அப்படி தூக்க அசந்து தூங்குறாரு ஐயாவு. அப்பத்தாவை பாருடி சாமி. 4 நாள் அப்பத்தாவை பார்க்காம என்ன பண்ணீங்க? தேடினீங்களா அப்பத்தாவை? ஜிஜி இங்க வரடா, முழிச்சிட்டாரு. திருப்பி வந்துருச்சா? ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்பத்தாடி தங்கம். அப்பத்தால விட்டுட்டு எப்படி 4 நாள் இருந்தியே தங்க பிள்ளை. இங்கே பாருங்க அப்புக்குட்டி. ஜிஜி எங்க மடியில உட்கார வச்சுக்கிறேன் அப்பத்தா. என்ன கை காலெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுது? ஓ, அப்பத்தா பார்த்தது குசி கிளம்பிட்டா? அடடடா, இங்கே பாடுறா செல்லக்குட்டிக்கு. எங்கே போனேன் தெரியுமா? பெரியப்பத்தா வீட்டுக்கு போனேன். நம்ம அத்தைகள்லாம் இருந்தாளுங்க. நம்ம சுப்பி அத்தையும் இருந்தா, அப்புறம் குட்டி மாப்பிள்ளை எல்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. குட்டி சித்தப்பா இருக்கியான் பாரு, சுட்டி பயலா இருக்கியான்டா. உன் முகச்சாடியே நான் உன் அப்பனுக்கு உன் சித்தப்பனுக்கு உனக்கெல்லாம். அப்பத்தா விட்டுட்டு இத்தனை நாள் எப்படி மறந்த தெல்லம்? தேடுனியா? அஜிஜிஜிஜி திருப்பி பாரு. பிள்ளை என்னை பார்த்தது என்ன சிரிக்கான். அப்போ ஆசையா இருந்திருப்பியான் போல, ஆளை காணுமேன்னு.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ஏமா, தம்பியை தான் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். கஷ்டப்பட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் போனேன். உங்க பாட்டுக்கு வந்து எழுப்பி தூக்கி உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. அம்மா, வந்து சும்மா தான் அப்படி உட்காந்து அப்பு அப்படின்னு அவன் பாட்டுக்கு முழிச்சு எழுந்திரிச்சிட்டான். நான் என்ன செய்ய, எழுந்திரிச்சதும் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கியாம்மா காவியா? நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாசமா போகிறோம். உங்களுக்கு என்ன? நீங்கள் எதுக்கு இதை கேட்குறியா? ஏம்மா அப்படி கேட்குற? நல்லா இருக்கோம், நாசமா போகிறோம் அப்படிலாம் சொல்லலாமா? என்ன பேச்சு இது? ஆ, என்ன பேச்சு இதுன்னு கேட்டேன். பிள்ளை முதல்ல கொடுங்க. ஏய் வாடா. தூங்குற பிள்ளை சும்மா எழுப்பிட்டு இருப்பீங்க. சரி. பாருமா, என்கிட்ட இருந்து வாங்கவும் ரொம்ப அழுகுறான் என்னமோ போல. ஏம்மா, குடும்பம் நான் வச்சிருக்கேன் அவனை. அதான் எந்திரிச்சிட்டானே, இனிமேவா தூங்க போறான்? அப்புறமா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுக்கலாம். ஒன்றும் தேவையில்ல. அவனை நான் பார்த்து சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுக்க எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்லல, கொடுக்கல. நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஒழுங்கா இரு, அடி வாங்கிரும் பார்த்துக்க. என்ன? ஆ, என்னடா, தூங்க வச்சுட்டு தானே போனேன், தூங்க மாட்டா? ஏன் இப்படி பண்றா? அந்த பிள்ளை என்கிட்ட இருக்கணும்னு அழுகுது. அந்த பிள்ளை இப்படி பாடா படுத்தி தூக்கிட்டு போறாளே, இவளுக்கே இது நல்லா இருக்கா? அவன் என்னடான்னா முள்ளு குத்துன மாதிரி அப்படி பேசுறான். வந்து அங்கே ஆளுகள்கிட்ட கூட ஆசையார பேச மாட்டேங்கிறேன் இவங்க அப்பங்காரன். இவன் என்னடான்னா பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிறதுக்கு எந்த பேச்சு பேசுறா? ஏன் என்ன இவங்களுக்கு நான் பண்ணலன்னு தெரியலையே. அவன் என்கிட்ட தான் இருக்கணும்னு ஒரே அழுகையா அழுகுறான், கொடுக்க மாட்டேங்கிறா. நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தது தான் ஒரு குத்தமாக போச்சோ இவங்களுக்கெல்லாம். அதுதான் இப்படி பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலப்போ. என்னமோ நேர காலம். சரி, போயிட்டு வேலை வெட்டியே பார்ப்போம். பாத்திரம் கித்திரம் கிடக்கும், சமையல் பண்ண வாக்கில் இருக்கும், போய் பார்ப்போம்.